அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவோட மிகப்பெரிய விமான நிறுவனங்கள்ல ஒன்றா விளங்குது இண்டிகோ நிறுவனம். உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு 2200க்கும் அதிகமான விமானங்களை இண்டிகோ நிறுவனம் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களாகவே இந்த நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு. இதனால பயணிகள் தான் பெரும் சிரமங்களுக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த இண்டிகோ நிறுவனத்தோட உரிமையாளர் யார்? இந்த இண்டிகோ நிறுவனத்துக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, அதனுடைய பின்னணி என்ன, இதற்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். இண்டிகோ நிறுவனத்துல ஒரு வருஷத்துக்கு 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயணம் பண்றாங்க. இந்த நிறுவனத்துடைய இன்றைய மதிப்பு 1,46,490.49 கோடி ரூபாய். இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பியவர் தான் ராகுல் பாட்டியா. இந்தியாவோட நம்பர் 1 ஏர்லைன்ஸா மாறுறதுக்கு இவர் பல சிரமங்களையும் தடைகளையும் தாண்டி தான் வந்திருக்காரு. டெல்லியில பிறந்தவர். கனடாவில் இருக்கிற வாட்டர்லூ பல்கலைக்கழகத்துல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாரு. பிறகு IBM நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராகுல் பாட்டியா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போதுதான் ஏர்டெல் மாதிரி ஒரு டெலிகாம் நிறுவனத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு 1984ஆம் ஆண்டு இந்தியா வர்றாரு. அப்போது அரசோட ஒழுங்குமுறை ஒப்புதல் அவருக்கு கிடைக்கல. இதனால தான் தன்னுடைய தந்தை கபில் பாட்டியா நடத்தின டிராவல் ஏஜென்சியில இணைகிறாரு. டெல்லி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயர்ல அந்த டிராவல் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அவருடைய அப்பா தொடங்கியதிலிருந்து 20 ஆண்டுகள் கழித்து அந்த தொழில் அப்படியே நஷ்டமடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதன் காரணமா விமான சேவையை தொடங்குறது பத்தி யோசிக்கிறார். அப்படி வந்ததுதான் இந்த இண்டிகோ நிறுவனம். 1988ஆம் ஆண்டு இன்டர் குளோப் அப்படிங்கிற பெயர்ல ஒரு டிராவல் நிறுவனமா தொடங்குறாரு. ராகேஷ் கங்வால் அப்படிங்கிற ஒருத்தரோடு சேர்ந்து அந்த நிறுவனத்துக்காக லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. 2004ஆம் ஆண்டு விமான உரிமை அவருக்கு கிடைக்குது. அப்போது இருந்துதான் இண்டிகோவுடைய கதையே ஆரம்பமாகுது. விமானத்துறையில இருக்கிற மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பண கஷ்டத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபியூயலுக்கே பணம் போதல. அப்படி இருக்கும்போது 2005ஆம் ஆண்டு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு 100 விமானங்களை சொந்தமா வாங்குறாரு. ஒரு பல்கான ஆர்டரை இண்டிகோ நிறுவனம் கொடுத்த போது ஒரு மேசிவான டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இண்டிகோவோட முதல் விமான பயணம் 2006ஆம் ஆண்டு டெல்லியில இருந்து இம்பால் வழியா கவுஹாத்திக்கு தொடங்குது. 2007ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கூடுதலா 15 விமானங்களை வாங்குறாரு ராகுல் பாட்டியா. 2010ஆம் ஆண்டுல இண்டிகோ நிறுவனம் 2664 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி ஒட்டுமொத்த விமான துறையையே திரும்பி பார்க்க வைக்கிறார். அப்போது இந்தியாவோட முன்னணி விமான நிறுவனங்களா இருந்த ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர் அதெல்லாம் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. 550 கோடி லாபத்தை அந்த நேரத்தில் ஈட்டுது இண்டிகோ. அது மட்டும் இல்லாம 17.3% மார்க்கெட் ஷேரை பிடிச்சு ஏர் இண்டியாவை பின்னுக்கே தள்ளுது. இந்தியாவோட 3வது மிகப்பெரிய விமான நிறுவனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை இண்டிகோ பெறுது. எக்கனாமிக் கிளாஸ் பிரிவில் ரொம்பவே கவனம் செலுத்தின ராகுல் பாட்டியா ஒவ்வொரு விமானமும் 180 பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய வகையில மாற்றி அமைக்கிறாரு. விமானத்தில் இருக்கிற பொழுதுபோக்கு அம்சத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் தனியா கட்டணங்கள் எதையுமே வசூலிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த வெயிட்டிங் ஹால் மீதும் அவருடைய கவனம் போனதே கிடையாது. விமான சேவையில கால் பதித்த 6 வருஷத்துல அப்படியே உயர்றாரு ராகுல் பாட்டியா. பராமரிப்பு பயிற்சி செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வகை விமானத்தையே இயக்கிறதுல கவனம் செலுத்துறாரு. 2010ஆம் ஆண்டு இந்தியாவோட சந்தை மதிப்புல கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கை பிடிக்கிறாரு. பாட்டியாவின் தலைமையின் கீழ் 137 இடங்கள்ல சேவையை வழங்கக்கூடிய நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு நிறுவனமா இண்டிகோ மாறுச்சு. ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட தகவலின்படி ராகுல் பாட்டியாவுடைய நிகர சொத்து மதிப்பு 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர். உலக பணக்காரர்கள்ல ஃபோர்ப்ஸ் பட்டியல்ல இவர் பாத்தீங்கன்னா 420வது இடத்துல இருக்காரு. அது போக ஷேர் மார்க்கெட் டேட்டா படி பார்த்தோம்னா இண்டிகோவில் அவர் 0.01% பங்குகளை நேரடியா வச்சிருக்காரு. இண்டிகோவோட மற்றொரு இணை நிறுவனர் ராகேஷ் கங்வால் 2022ஆம் ஆண்டு அவர் அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் குழுமத்திலிருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தற்போது அந்த BSE உடைய தரவுகளின்படி பார்த்தோம்னா இப்போது இண்டிகோ நிறுவனத்தில் அவருக்கு 4.53% ஷேர்ஸ் இருக்கு. இதற்கிடையில தான் 2013ஆம் ஆண்டு 27% மார்க்கெட் ஷேரை பிடிச்சு இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனமாகவே இண்டிகோ மாறுது.
2015ஆம் ஆண்டு இண்டிகோவுடைய தாய் நிறுவனமான இன்டர்குளோப் பங்குச்சந்தையில் நுழைந்து 3008.5 கோடியை திரட்டது. 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தோன்னா 54.7% மார்க்கெட் ஷேரை தன் வசம் வைத்து முதல் இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கு இண்டிகோ. அதற்கு அடுத்ததான் விஸ்ட்ரா 10.4%, ஏர் இண்டியா 9.3% ஷேரோட தங்களுடைய மார்க்கெட்டை வந்து நிலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த இண்டிகோ நிறுவனம் தான் இப்போது திணறிக்கிட்டு இருக்கு. அதனுடைய பங்குகள் அடி வாங்கியிருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமாக இண்டிகோ விளங்குது இல்லையா? அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவோ அந்த விஷயம்தான் அவங்களுக்கு இப்போ நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. இதற்கு முழுமையான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். காரணம், அதனோட விமானங்களை இயக்கிறதுக்கு போதுமான பைலட்ஸ் இல்லை, ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். ஃப்ளைட்டோட ஷெட்யூல் எல்லாமே டிலே ஆகிட்டு இருந்தது, ஃப்ளைட் தொடர்ந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது. இதனால் விமான நிலையங்களே அப்படியே ரணகளம் ஆயிடுச்சு. இதனால் பாதிக்கப்பட்டவங்க பயணிகள் தான். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போக முடியாமல் விமான நிலையத்திலேயே கிடந்து தவிக்கிறாங்க. விமானத்தை விட்டு இறங்கினவங்களுக்கு அவங்களுடைய லக்கேஜஸ் கூட கிடைக்கல. இன்டர்வியூக்கு டைமுக்கு போக முடியல, கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ண முடியல, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற உறவுகளை கூட பார்க்க போக முடியல. எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்தும் கூட தங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷனுக்கே போக முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நல்லது கெட்டதுன்னு எதுக்குமே போக முடியாமல் விமான நிலையத்தில் பரிதவிப்பில் நின்றுட்டுருக்குறாங்க பயணிகள். இந்த வாரம் முழுக்க நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விமான நிலையத்தில் இண்டிகோ பணியாளர்கள் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ஒன்றுமே நடக்கலை. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி 200க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுது. டிசம்பர் 4 550 விமானங்கள் ரத்து. டிசம்பர் 5 தோராயமாக ஒரு 1600 விமானங்கள் ரத்து செய்யப்படுது. டிசம்பர் 6ஆம் தேதி 800க்கும் அதிகமான இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுது. டிசம்பர் 7 650 விமானங்கள். டிசம்பர் 8 650 விமானங்கள் ரத்து. இதே நிலை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த விமானங்களில் பயணம் செய்கிறதா இருந்த மக்களுடைய நிலைமை தான் அதோகதி. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் லட்சக்கணக்கான பயணிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியிருக்காங்க. டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூருன்னு சொல்லிட்டு விமான நிலையங்களில் எல்லாமே இண்டிகோ விமானத்தில் பயணம் பண்ணுறதுக்காக டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் எல்லோருமே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்துக்காங்க. இதற்கெல்லாம் ஒரே காரணம், விமான போக்குவரத்து இயக்குநரகம் விதித்த அந்த புதிய ரூல்ஸை இண்டிகோ நிறுவனம் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான். DGCA, டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விமான பணி நேர வரம்பு விதிகள், நியூ பைலட் டியூட்டி அண்ட் ரெஸ்ட் நார்ம்ஸை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதை ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் FDTL அப்படின்னு சொல்கிறாங்க. இது பைலட்டோட வேலை நேரத்தை வந்து குறைக்குது. ஒரே பைலட் தொடர்ந்து வேலை பார்க்குறத தடுக்குது. இப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு ஓய்வை உறுதி செய்யுது. சரியான உடல்நிலை மனநிலையோடு இருக்கக்கூடிய பைலட்க்கு வந்து அவங்க தேவையான அளவு ஓய்வு எடுத்துட்டு அடுத்த ட்ரிப்க்கு அவங்க தயாராகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ரூல்ஸே. அதன்படி தற்போது இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் அந்த ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி க்ரூ பிளான் பண்ணுறது, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்வது அப்படின்னு எல்லாமே செஞ்சுருக்கணும். விமானம், தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி பைலட்டுடைய உடல்நிலை மனநிலை அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தான் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அதுக்காகத்தான் DGCA புதிய நார்ம்ஸை வந்து விமான போக்குவரத்து நிறுவனங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உடனடியாக இப்போவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஜான்வரி 2024 அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் பற்றி ஃபார்மலான நோட்டிஃபிகேஷன் அப்போது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் அனைத்துக்குமே கொடுக்கப்படுது. ஆனால் அப்போதே முதல் ஆளாக இண்டிகோ நிறுவனம் அது முடியாது, மேன் பவர் மற்றும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024ஆம் ஆண்டுடைய மத்தியில் DGCA வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட விமான போக்குவரத்து நிறுவனங்கள் அதுக்கு ஒத்துக்கலை. இதனால் DGCA என்ன சொல்லுதுன்னா, சரி நீங்கள் இமீடியட்டாக நாங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு இவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அதன்படி 2025 ஜூலை மாதம் வரைக்கும் டைம் கொடுக்கப்படுது. அடுத்ததான் ஜூலை 2025 பேஸ் 1 ரோல் அவுட் ஆகுது. ஜூலை 1 புதிய விதிகளில் பேஸ் 1 ரோல் அவுட் ஆகுது, அதாவது அமலுக்கு வருது. ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் விதிகளில் சில பிரிவுகளை விமான நிறுவனங்கள் அமல்படுத்த ஆரம்பிக்கணும். அதன்படி இண்டிகோ நிறுவனம் மேஜர் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் பேஸை வந்து எப்படியோ தாண்டிடுறாங்க. நவம்பர் 1, 2025 அந்த 2ஆம் கட்ட விதிகள் அமலுக்கு வருது. அப்போது தான் பைலட்டுகளுக்கான அந்த வீக்லி ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரமாக மாற்றப்படுது.
விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களுடைய அந்த வாராந்திர ஓய்வு நேரம் அப்படிங்கிறது 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரமாக அதிகரிக்கப்படுது. அதோடு இரவு நேர விமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இரவு பயணங்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சிக்கு 6 அப்படிங்கிறதுலேருந்து 2 அப்படின்னு குறைக்கப்படுது. இதனால் ஒரே பைலட்டை பலமுறை விமானத்தை ஓட்ட வைக்க முடியாது. இதை விமான நிறுவனங்கள் அமல்படுத்தணும். ஆனால் இந்த விதிமுறை தான் இண்டிகோவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துச்சு. நைட் டைம் ட்ரிப்ஸ் அப்படின்னாவே இண்டிகோ தான் அதுக்கு ரொம்பவே பெயர் பெற்றது. ஆனால் குறைஞ்ச பைலட்டுகளையே வச்சு இவ்வளவு நாள் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் புதிய விதிப்படி பைலட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த புதிய விதிமுறையை இண்டிகோவால் கடைபிடிக்க முடியலை. அவங்க புதிய பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணவே இல்லை. ஆக பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. டிசம்பர்ல பைலட்டுகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கக்கூடிய பைலட்ஸ்களுக்கு சரியான ஓய்வு கொடுத்து விமானத்தை நீங்க ஓட்டுங்க அப்படின்னு அரசு சொல்ல, அது கட்டுப்படியாகாது முடியாது அப்படின்னு இண்டிகோ சொல்ல, டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான விமானங்களை இண்டிகோ ரத்து பண்ணிட்டாங்க. ஆக பயணிகளுக்கு சொல்ல முடியாத துயரங்கள். டிசம்பர் 5ஆம் தேதி டிஜிசிஏ இதில் தலையிடுறாங்க. இண்டிகோ நிறுவனத்துக்கு 1 டைம் டெம்பரவரி எக்ஸம்ஷன் வழங்குறாங்க. ஏன்னா பயணிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இவங்க தான் நாட்டிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து நிறுவனம். அப்படிங்கும்போது இவங்க மக்களுக்கான பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். அதனால விதிமுறைகள்லேருந்து அவங்களுக்கு தற்காலிக விலக்கு கொடுக்கப்படுது. அதன்படி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இண்டிகோ நிறுவனத்துக்கு டிஜிசிஏ டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் ரோட் மேப் பிளஸ் க்ரூ யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட்ஸை இண்டிகோ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் பிரச்சனை தீர்ந்த பாடு கிடையாது. இண்டிகோ விமானங்கள் தொடர்ந்து ரத்தாகிக்கிட்டே தான் இருக்கு. பயணிகள் அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் டிசம்பர் 6ஆம் தேதி டிஜிசிஏ இண்டிகோ நிறுவனத்துக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. 24 மணி நேரத்தில் இண்டிகோ நிறுவனம் பதில் கொடுக்கணும், இல்லைனா அவங்க மேல கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு டிஜிசிஏ சொல்லுது. அதுபோக அரசாங்கம் சார்பில் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்படுது. இண்டிகோ ஏற்கனவே கொடுத்த அந்த ரிப்பீட்டட் வார்னிங்ஸை கூட இக்னோர் பண்ணிட்டாங்களா, இல்லை சொன்னபடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள அவங்களால அந்த விதிகளை புதிய விதிமுறைகளை செயல்படுத்த முடியவில்லையா அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்றதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனை அவங்க தொடங்குறாங்க. அப்போதுதான் இண்டிகோ நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. பின் பாயிண்ட் எக்ஸாக்ட் காஸ் இதுதான் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியல. எங்களுக்கு 15 நாட்கள் நீங்கள் டைம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பயணிகள் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க இண்டிகோ நிறுவனம். முன்பதிவு பண்ணினவங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் கிட்டத்தட்ட 610 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துருக்கு. தொடர்ந்து ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருந்த பயணிகள் கிட்டையும் திருப்பி பணத்தை கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளில் இண்டிகோ இறங்கி இருக்கு. தொடர்ந்து பயணிகள் கிட்டையும் மக்கள் கிட்டையும் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேற அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே மற்ற விமான நிறுவனங்களை ஒப்பிடும்போது இந்த இண்டிகோ நிறுவனம் தான் அதிக எண்ணிக்கையில் விமானங்களை நம்ம இந்தியாவில் இயக்கிட்டு இருக்காங்க. இவங்க புதிய விதிமுறைகளை செயல்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பைலட்ஸையும் பணியாளர்களையும் அவங்க ரெக்ரூட் பண்ணி பணியில் அமர்த்தாமையே விட்டுட்டாங்க. இதனால தான் பைலட்ஸ் மற்றும் பணியாளர்களுடைய பற்றாக்குறை அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய விமான சேவையை ரத்து செய்யற அளவுக்கு இண்டிகோ வந்துடுச்சு. இந்த நிலையில தான் விமானிகள் மற்றும் பணியாளர்கள் சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இண்டிகோ நிறுவனம் புதிய விதிகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி புதிய பணியாளர்களை அவங்க ரெக்ரூட் பண்ணவே இல்லை. சரியான நேரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்காதது தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. கடைசியாக இங்கு பயணிகளும் அவங்களுடைய உறவினர்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக இண்டிகோ நிறுவனம் இப்போ மன்னிப்பு கேட்குது. மன்னிப்பு கேட்டால் போதுமா என்ன? சரியான நேரத்தில் இன்டர்வியூக்கு போக முடியல, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியல, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்களை கூட போய் பார்க்க முடியல, நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் போக முடியல. மக்கள் விமான நிலையத்திலேயே கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக விமான போக்குவரத்து ஆணையம் தன்னுடைய விதிகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. 5 ஆண்டு கால ஒப்பந்த முறையில் டிஜிசிஏ விமானிகளை இண்டிகோ நிறுவனத்தில் இவங்க பணியில் அமர்த்துவாங்க. அவங்க ஆய்வாளர்களாக செயல்படுவாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் விமானங்களை இயக்கிறதுக்கு இவங்களுக்கு தடையும் இருக்கு. தற்போது இண்டிகோ நிறுவனத்தோட இந்த சூழலை சரி செய்யறதுக்காக டிஜிசிஏ நிறுவனம் தங்களுடைய ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்ட அந்த ஆய்வாளர்களை விமானங்களை இயக்கிறதுக்கும் கூட அனுமதி கொடுத்திருக்கு. அதுபோக விமானங்களுக்கான அந்த வாராந்திர ஓய்வு நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கு. இதன் மூலமா ஓரளவுக்கு நிலைமை சீராகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இண்டிகோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிசிஏ உடைய விதிமுறைகளை அமல்படுத்துறதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள்ள ஊழியர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிச்சிருவோம், புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவோம் அப்படிங்கிற உறுதியை தந்திருக்காங்க. ஆக மொத்தம் புதிய பணியாளர்களை பணி அமர்த்தாதது தான் இந்த அளவுக்கு சிக்கல் ஏற்பட்டதற்கு காரணமே. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 65% வரைக்குமே உள்நாட்டு விமான போக்குவரத்தை இண்டிகோ தன்னுடைய கையில் வச்சிருக்கு. இதனால மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுமே மக்கள் எவ்வளவு பேர் அதில் முன்பதிவு பண்ணியிருந்தாங்களோ எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க இதனால். எனவே எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலுமே இந்த மாதிரி மக்களை பாதிக்கும்படியான செயல்களை ஏற்கவே முடியாது. அதனால் புதிய விமான நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு லோக்சபாவில் சொல்லியிருக்காரு. அதுபோக இண்டிகோ நிறுவனம் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. எதனால இண்டிகோ நிறுவனத்து மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அதுதான் 65% உள்நாட்டு சேவையை அவங்க மட்டும்தான் வழங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க மேலே நடவடிக்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக இண்டிகோ தற்போது இயக்கக்கூடிய உள்நாட்டு வழித்தடங்களில் அதுக்கு பதிலாக மற்ற பிற நிறுவனங்களை இயக்கிறதுக்கும் புதியதாக விமான நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதா அவர் தன்னுடைய பதிலை சொல்லியிருக்காரு. அது நடக்கக்கூடிய பட்சத்தில் இண்டிகோ விமான நிறுவனத்துடைய சேவைகள் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். இது அந்த நிறுவனத்துக்கு கண்டிப்பாக சிக்கலை ஏற்படுத்தும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.